எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான கேரட் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 கப் துருவன கேரட், 1/2 கப் பால், 1/2 கப் சர்க்கரை, 2 டேபிள்ஸ்பூன் நெய். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானம் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் துருவன கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா வதங்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கப் தண்ணி சேர்க்காத நல்லா கட்டியான பால் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடி பிடிக்காம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி ஓரம்லாம் ஒட்டாமல் நல்லா நல்லா திரண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு ட்ரேயில் நெய் தடவியோ இல்லை பட்டர் பேப்பர் போட்டும் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். பீஸ் போட்டுக்கலாம். இதை ஒரு 30 நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா நல்லா கட்டியாயிடும். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பராக கேரட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.